திரு சாவி அவர்கள் எழுதிய வாஷிங்டனில் திருமணம் சாப்டர் 10. காலையிலிருந்து கல்யாண வீட்டில் பரபரப்பாக இருந்தது. சாஸ்திரிகள் அனைவரும் ஸ்நானத்தை முடித்துவிட்டு கோஷ்டியாக உட்கார்ந்து இட்லி காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். பெண்கள் அலங்காரத்தில் ஈடுபட்டிருந்தனர். பொழுது புலர்ந்த பிறகும் அணைக்கப்படாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கேஸ் லைட்டுகள் உஸ் என்று சப்தமிட்டு கொண்டிருந்தன. காட்டன் சாரை எங்க காணம் என்று கேட்டார் அம்மாஞ்சி. ஹாலிவுட்லிருந்து சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் வருகிறார்களாம், ஏர்போர்ட் போயிருக்கிறார் என்றார் ஐயாசாமி. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அம்மாஞ்சி வாத்தியார், அடடா, தெரிந்திருந்தால் நானும் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பேனே என்றார். இந்த நியூஸ் எல்லாம் நம்மிடம் யாரும் சொல்ல மாட்டார்கள், வைதிகால் தானேங்கிற அபிப்பிராயம் என்றார் சாம்பசிவ சாஸ்திரிகள். மர்லின் மன்ரோவை தான் நேரில் பார்க்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆம்பிஷன், கொடுத்து வைக்கவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார். அதோ யார் வரா பாருங்கோ என்று சாம்பசிவ சாஸ்திரிகள் சிரித்துக்கொண்டே, அடடே, ராக்ஃபெல்லர் மாமி என்று அதிசயப்பட்டார் அம்மாஞ்சி. ஸ்பெஷலாக வரவழைத்திருந்த ஜரிகை போட்ட பனாரஸ் பட்டுப்புடவையை உடுத்தி கொண்டு நெற்றியில் குங்கும பொட்டுடன் வந்து கொண்டிருந்தாள் அந்த சீமாட்டி. பேஷ் பேஷ், உங்களுக்கு இந்த ரோஸ் கலர் புடவை பிரமாதமா இருக்கு என்றார் அம்மாஞ்சி. மகாலட்சுமி மாதிரி இருக்கு என்றார் சாஸ்திரிகள். யார் அது மகாலட்சுமி? ராக் மாமி கேட்டாள். அந்த அம்மாள் வைகுண்டத்தில் இருக்கிறார், உங்க மாதிரி பெரிய கோட்டீஸ்வரி என்றார் அம்மாஞ்சி. சாஸ்திரிஸ் எல்லாம் இட்லி சாப்பிட்டச்சா? இட்லியும் கோகோனட் சட்னியும் நல்ல காம்பினேஷன். நான் கூட 4 இட்லி சாப்பிட்டேன் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். எங்களுக்கு என்ன அவசரம், முதல்ல சம்பந்திகளை கவனிக்க சொல்லுங்கோ. பிள்ளைக்கு மாமா ரொம்ப கோபமா இருக்காராம், சம்பந்தி வீட்டார் யாருமே சாப்பிடலையாம் என்றார் அம்மாஞ்சி. என்ன கோபம் என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக். சம்பந்திகளுக்கு பவுடர் பால் காஃபி அனுப்பிவிட்டார்களாம், அதுதான் கோபம் என்றார் அம்மாஞ்சி. கோபத்துக்கு அது மட்டும் காரணம் இல்லை. நேற்று ஜானவாசத்தின் போது மாப்பிள்ளையின் மாமாவை நீங்க யாருமே கவனிக்கலையாம். அவர் ஒரு கார் கேட்டிருந்தாராம், அதுவும் கொடுக்கலையாம். அதனால் அவர் ரொம்ப கோபமா இருக்கார் என்றார் ஐயாசாமி. அதோ காட்டன் சார் வராரு என்று கூறினார் அம்மாஞ்சி. மெட்ராஸிலிருந்து பாப்ஜியும் வந்தாச்சு மேடம் என்று கூறிக்கொண்டே வந்த பஞ்சு தன் நண்பனை மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். அந்த சீமாட்டி மகிழ்ச்சியோடு பாப்ஜியின் கையை குலுக்கி, பாப்ஜி, ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ. You have come just in time. Very very சந்தோஷம். சங்கீத கோஷ்டினர் எப்பொழுது வருகிறார்கள் என்று விசாரித்தாள். 10 மணிக்கு என்றான் பாப்ஜி. சரி, முதலில் இட்லி காஃபி சாப்பிட்டுட்டு வா, மறுபடியும் ஏர்போர்ட் போகணும் என்றான் பஞ்சு. பஞ்ச், உனக்கு ஏன் இப்படி தொண்டை கட்டி போச்சு? பாவம், சரியாகவே பேச முடியவில்லையே உன்னால் என்று வருத்தப்பட்டாள் மிஸ்ஸஸ் ராக். ஒரு மாசமாய் கொஞ்சம் நஞ்சமான அலைச்சலா, கத்தி கத்தி குரலே வரவில்லை அவருக்கு என்றார் அம்மாஜி. ஸ்டார்ஸை எல்லாம் மேஃப்ளவர் ஹோட்டல்லே இறக்கிட்டேன் மேடம் என்றான் பஞ்சு. வெரி குட். இந்த சம்பந்தி சண்டை எந்த பொசிஷன்ல இருக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். இதோ இம்மீடியட்டா நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் மேடம் என்று கூறிவிட்டு வெளியே புறப்பட்டான் பஞ்சு. பஞ்சுவை கண்டதும் பிள்ளைக்கு மாமா ஒரேடியாக குதிக்க ஆரம்பித்து விட்டார். ஏன் இப்படி அலட்டிக்கிறீங்க, என்ன நடந்து விட்டது இப்பொழுது என்றான் பஞ்சு. இன்னும் என்ன நடக்கணும், செய்வதையெல்லாம் செய்துவிட்டு என்ன நடந்து விட்டது என்று வேறு கேட்கிறீர்களா என்று இறைந்தார் மாமா. சாமாவையர், உமக்கு சரியாக கத்துவதற்கு எனக்கு தொண்டை இல்லை, விஷயத்தை சொல்லாமல் கத்தினால் எப்படி என்றான் பஞ்சு. ஓஹோ, நான் கத்துறேன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்துவிட்டதா விஷயம்? இன்னும் கொஞ்ச நேரம் போனால் குறைக்கிறேன் என்று கூட சொல்வீர். ஆகட்டும் ஆகட்டும், இன்றைக்கு பெண்ணின் கழுத்தில் தாலி ஏறி விடுகிறதா என்று பார்த்து விடுகிறேன் என்று கூறினார் பிள்ளைக்கு மாமா. இந்த சமயத்தில் ஐயாசாமி ஐயரே அங்கு வந்து சேர்ந்தார். அவர் பிள்ளையின் மாமாவை பார்த்து, ஓய், என்ன சொன்னீர்? என் பெண் கல்யாணம் நின்றுவிடும் என்றா சொன்னீர்? பார்த்து விடலாமே, அதையும் தான். என்னையா செய்து விடுவீர்? நானும் ராத்திரியிலிருந்து உம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், வேண்டுமென்றே வலுச்சண்டைக்கு இழுத்து கொண்டிருக்கிறீரே என்றார். இதற்குள் அவ்விரண்டு பேரும் சண்டையிட்டுக் கொள்வதை வேடிக்கை பார்க்க பெரும் கூட்டம் கூடிவிட்டது. சம்பந்தி சண்டை முற்றிவிட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் தன்னுடைய சிநேகிதர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஓடோடி சென்றாள். சம்பந்தி வீட்டு மாமாவும் ஐயாசாமி ஐயரும் மல்யுத்தத்துக்கு நிற்பவர்களைப் போல சீறிக்கொண்டிருந்தார்கள். வாட் பஞ்ச், அங்கிள் சாம் என்ன சொல்கிறார் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். முகூர்த்தம் நடக்காதாம், பார்த்து விடுகிறேன் ஒரு கை என்கிறார் என்றான் பஞ்சு. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு கவலை வந்துவிட்டது. கல்யாணமே நின்றுவிடுமோ என்று அஞ்சினாள். சம்பந்தி சண்டையை நிறுத்த என்ன செய்யலாம் பஞ்ச் என்று வேதனையோடு விசாரித்தாள். ஒன்றுமில்லை மேடம், நீங்க மாமாவை பார்த்து பேசிவிட்டால் போதும், எல்லாம் சரியா போய்விடும் என்றான் பஞ்சு. உடனே மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் கோபமாக நின்று கொண்டிருந்த மாமாவின் அருகில் சென்று அவர் கைகளை குலுக்கி,
வெரி சாரி மிஸ்டர் சாம், ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, எக்ஸ்கியூஸ் மீ, எழுந்து வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு என்றாள். அவ்வளவுதான். மாமாவின் கோபம் மாயமாக மறைந்துவிட்டது. முகத்தில் அசடு வழிய, எனக்கொன்றும் கோபமில்லை, இந்த பெண்டுகள் தான் பவுடர் பால் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு என்ன வேலை என்றார் மாமா. நீங்கள் எதையும் ஹார்ட்ல வச்சுக்க கூடாது, இது உங்க வீட்டு கல்யாணம், எனக்கு பிள்ளை வீடு பெண் வீடு ரெண்டும் ஒன்று தான். வாங்க வாங்க பஞ்ச், மாமாவுக்கு ஒரு கார் கொண்டு வர சொல்லு என்றாள் மிஸ்ஸஸ் ராக். இதை கேட்டது மாமாவின் உச்சி குளிர்ந்து போயிற்று. உடனே, அடே ராஜா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, புறப்படு என்று மாப்பிள்ளையை துரிதப்படுத்தினார். வெளியே வந்த மிஸ்ஸஸ் ராக் பஞ்சுவை பார்த்து, வாட் பஞ்ச், சம்பந்தி சண்டை இவ்வளவுதானா என்று கேட்டாள். இவ்வளவுதான் மேடம், இப்படித்தான் ஒன்றுமில்லாத அற்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட ஆரம்பித்து விடுவார்கள். கல்யாணமே நின்று விடுமோ என்று கூட தோன்றிவிடும். விசாரிக்க போனால் விஷயம் ஒன்றுமே இருக்காது. அநேகமாக காஃபியில் தான் தகராறெல்லாம் கிளம்புவது வழக்கம் என்றான். அங்கிள் சாம் சீம்ஸ் டு பி வெரி மிஸ்டிவஸ், அவரை ரொம்ப உஷாரா கவனிக்கணும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். கார் கொடுப்பதாக சொல்லிவிட்டீர்கள் அல்லவா, அது போதும், இனி எல்லா கோபமும் தீர்ந்துவிடும் என்றான் பஞ்சு. மாப்பிள்ளை ராஜகோபாலன் பரதேசி கோலம் புறப்படுவதற்கு தயாராக நின்றான். அங்கிள் சாம் மிகவும் உற்சாகத்தோடு புதுக்குடையை பிரித்து மாப்பிள்ளையின் தலைக்கு நேராக பிடித்தார். மாப்பிள்ளை தோழன் விசிறியை கொண்டு ராஜாவிடம் கொடுத்தான். நாதஸ்வரக்காரர்கள் முன்னால் செல்ல, ஆடவரும் பெண்டிரும் பின்தொடர, மாப்பிள்ளை மை தீட்டிய விழிகளுடன் காசிக்கு புறப்பட்டார். அவர் முகத்தில் காணப்பட்ட மைப்புள்ளிகளை கண்ட அமெரிக்க நண்பர்கள் பிக் மோல்ஸ் என்றனர். பிரைட் குரூம் எங்கே போகிறார் என்று கேட்டார் அமெரிக்க நண்பர் ஒருவர். பனாரஸ் என்றான் பஞ்சு. மாப்பிள்ளைக்கு என்ன கோபம், அங்கிள் சாம் தூண்டிவிட்டு காசிக்கு அனுப்புகிறாரோ என்று சந்தேகப்பட்டனர் சிலர். பனாரஸ் இந்தியாவில் அல்லவா இருக்கிறது, அவ்வளவு தூரம் எப்படி செல்ல போகிறார், விமானத்திலே போய் வரட்டுமே என்றார் இன்னொரு நண்பர். மாப்பிள்ளை பனாரஸ் போனால் நீங்கள் கட்டிக்கொண்டிருப்பது போல எனக்கும் ஒரு புடவை வாங்கி வர சொல்ல முடியுமா என்று மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் அவருடைய சிநேகிதி ஒருத்தி கேட்டார். பிரைட் குரூம் பனாரஸ் டூர் போவதை பார்க்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழிநெடுக காத்திருந்தனர். பத்திரிகைக்காரர்கள் மாப்பிள்ளை கோபித்து கொண்டு செல்லும் காட்சியை படமெடுத்து போட்டு, பிரைட் க்ரூம் லெஃப்ட் ஃபார் பனாரஸ், பாத யாத்திரை லைக் வினோபாஜி, அன்வில்லிங் டு மேரி ருக்கு, சிச்சுவேஷன் வெரி க்ளூமி என்று எழுதியிருந்தார்கள். அந்த செய்தியை கண்ட அமெரிக்க மக்கள் பரபரப்படைந்து ஒருவேளை கல்யாணமே நடக்காமல் போய்விடுமோ என்று கவலையில் ஆழ்ந்தனர். நல்ல வேளையாக பனாரஸ் யாத்திரை திருக்கோடியிலேயே நின்றுவிட்டது. ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பது அமெரிக்கர்களுக்கு புரியவில்லை. மாப்பிள்ளையிடம் சென்று, ஏன் திரும்பிவிட்டீர்கள், பனாரஸ் போகவில்லையா என்று கேட்டனர். இல்லை, பனாரஸில் வெயில் அதிகமா இருக்காம், ஆகையால் அப்புறம்தான் போக போறார் என்று பஞ்சுவே அவர்களுக்கு ஒரு பதில் கூறிவிட்டான். பத்திரிகைக்காரர்கள் உடனே பிரைட் குரூம் கேன்சல்ஸ் ஹிஸ் பனாரஸ் டூர், முகூர்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ் என்று மறுபடியும் ஒரு செய்தியை பிரசுரித்தார்கள். அதை கண்ட பிறகுதான் அமெரிக்க மக்களின் கவலை நீங்கிற்று. மாப்பிள்ளை சம்மர் ஹவுஸ் வாசலில் வந்து நின்றதும் பெண்டுகள் ஆரத்தி சுற்றி கொட்டினார்கள். நேரமாகிறது, மாலை மாற்ற வேண்டாமா, மணப்பெண்ணை கூப்பிடுங்கோ என்று இறைந்தார் அப்பு சாஸ்திரிகள். தஞ்சாவூரிலிருந்து ஸ்பெஷலாக கொண்டு வந்திருந்த மலர் மாலைகள் இரண்டையும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான் பாப்ஜி. 2 மாமன்மார்களும் கச்சத்தை வரிந்து கொட்டிக்கொண்டு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் தோள் கொடுக்க தயாராக நின்றார்கள். மாலை மாற்றும் வேடிக்கையை காண தெரு முழுவதும் ஜே ஜே என்று கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. புத்தாடை உடுத்தி பூச்சூடி புதுநகைகள் அணிந்து புன்முறுவல் பூத்த முகத்துடன் அழகு வடிவமாக நின்ற மணப்பெண் ருக்மணியை வசந்தாவும் லோரிட்டாவும் கைப்பிடித்து வாசலுக்கு அழைத்து வந்தனர். முதலில் பெண்ணின் மாமா மணப்பெண்ணை தோள் பிடித்து தூக்கி கொடுத்தார். அடுத்தாற் போல பிள்ளையின் மாமா வாடா ராஜா வா என்று உற்சாகத்தோடு மாப்பிள்ளையை தூக்கி கொண்டார். டெலிவிஷன் கேமராக்களும் செய்திப்பட கேமராக்களும் மூலைக்கு மூலை இயங்கிக் கொண்டிருந்தன. நாதஸ்வரக்காரர்களும் பேண்டு வாத்தியக்காரர்களும் இங்கிலீஷ் நோட் வாசிக்கத் தொடங்கினார்கள். மாமன்மார்கள் இருவரும் நாதஸ்வர இசைக்கு ஏற்ப ஆடத் தொடங்கினார்கள். பிள்ளைக்கு மாமா குதித்து குதித்து ஆடினார். பெண்ணுக்கு மாமா கால்களை முன்னும் பின்னுமாக எடுத்து வைத்து ஆடினார். கடைசியில் பெண்ணும் பிள்ளையும் கொட்டுமேள கோஷத்துடன் மாலை மாற்றி கொண்டார்கள். அந்த டான்ஸை கண்ட அமெரிக்க மக்கள் ஆனந்தம் தாங்காமல் கை கொட்டி ஆரவாரம் செய்தார்கள். சிலர் 2 மாமன்மார்களையும் கைக்குலுக்கி வண்டர்ஃபுல் டான்ஸ், வெரி டிஃபிகல்ட் ஆர்ட் என்று பாராட்டி மகிழ்ந்தனர். நியூயார்க்கில் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் செய்வதற்கு ஒப்புக்கொள்ள முடியுமா என்று கேட்டார் நியூயார்க் பிரமுகர் ஒருவர். வெரி சாரி, மாஸ்கோவில் நடைபெறும் சர்வதேச நாட்டிய விழாவில் கலந்து கொள்வதற்காக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டோம். ஆகவே இந்த இயர் வருவதற்கில்லை என்றார் பெண்ணுக்கு மாமா.
பிரஸ்காரர்கள் பெண்ணின் மாமாவிடம் தங்கள் பெயர் என்ன என்று விசாரித்தனர். ராமையர் என்றார் அவர். அடுத்தாற்போல் பிள்ளையின் மாமாவை அணுகி யுவர் நேம் ப்ளீஸ் என்று கேட்டனர். சாமாவையர் என்றார் அவர். அவ்வளவுதான். அவர்கள் பெயரை அங்கிள் சாம் அண்ட் அங்கிள் ராம் என்று சுருக்கி த மேரேஜ் டான்ஸ் ஆஃப் சாம் அண்ட் ராம் என்ற பத்திரிகையில் போட்டோவுடன் செய்தியும் பிரசுரித்து விட்டார்கள். அடுத்தாற்போல் ஊஞ்சல் நிகழ்ச்சி ஆரம்பமாயிற்று. பெண்ணும் பிள்ளையும் ஊஞ்சலில் அமர்ந்ததும் உள்ளூர் நாதஸ்வரக்காரர் லாலியும் ஊஞ்சலும் பாட ராக்ஃபெல்லர் மாமி உள்பட சுமங்கலிகள் 7-8 பேர் மஞ்சள் சிவப்பு நிற அன்னப்பிடிகளை எடுத்துக்கொண்டு ஊஞ்சலை வலமாக வந்து 4 திசைகளிலும் உருட்டிவிட்டார்கள். 2 சுமங்கலிகள் குத்துவிளக்கை பெரிய பெரிய வெள்ளி அடுக்குகளில் வைத்து புடவை தலைப்பால் மூடியபடி சுற்றி வந்தார்கள். இன்னும் 2 பேர் செம்பில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு ஊஞ்சலை சுற்றிலும் ஊற்றிக்கொண்டே மெதுவாக வந்தார்கள். மஞ்சளும் சிவப்பும் வெள்ளையுமாக அன்னப்பிடிகளை கண்ட அமெரிக்க மகள் "How do they make these colored rice balls?" என்று வியந்தார்கள். மணப்பந்தலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அமெரிக்க மாதர்களில் பலர் புடவை அணிந்து தென்னிந்திய சுமங்கலிகளைப் போல காட்சியளித்தார்கள். ராக்ஃபெல்லர் மாமி மட்டும் அரை மணி நேரத்துக்கெல்லாம் புடவையை மாற்றிவிட்டு தன்னுடைய வழக்கமான ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு விட்டாள். மணப்பந்தலுக்கு அருகே வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்களும் மற்ற சீர்வரிசைகளும் ஒரு பெரிய கண்காட்சி போல் விளங்கின. ஓமப்புகை, நாதஸ்வர இசை, சாஸ்திரிகளின் மந்திர கோஷம், புது புடவைகளின் சலசலப்பு, ஊதுவத்தி, சந்தனம், பழம், புஷ்பம் ஆகியவற்றின் கலவையான மனம் இவ்வளவும் அமெரிக்கர்களுக்கு பெரும் அதிசயத்தையும் உற்சாகத்தையும் அளித்தன. இலை போடுவதற்கான ஏற்பாடுகளில் முனைந்திருந்தான் பஞ்சு. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் மணப்பந்தல் வாசலில் நின்று விருந்தினர்களை வரவேற்று கொண்டிருந்தார். ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வரப்போதாக சொல்லியிருந்த மிஸ்ஸஸ் கென்னடி திடீரென்று முகூர்த்தத்துக்கே காரில் வந்து இறங்கியதை கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. மிஸ்ஸஸ் கென்னடியை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று மணமகன், மணமகள், பஞ்ச், கோபால் ஐயர், ஐயாசாமி, அங்கிள் சாம் அண்ட் ராம் அனைவரையும் அறிமுகப்படுத்தினாள். வைதீக சடங்குகள் யாவும் முடிந்ததும் சரியாக 10 மணிக்கு மணப்பெண் அரக்கு வர்ண கூரை சேலையை உடுத்தி வந்து தன் தந்தையின் மடி மீது அமர்ந்தாள். கெட்டிமேளம் முழங்க சாஸ்திரிகள் மாங்கல்யம் தந்துனானேன என்று மங்கள ஸ்லோகத்தை சொல்ல மணமகன் சிரஞ்சீவி ராஜகோபாலன் சௌபாகியவதி ருக்மிணியின் கழுத்தில் தாலியை கட்டி முடித்தான். அனைவரும் அட்சதைகளை மணமக்கள் மீது போட்டு ஆசீர்வாதம் செய்தார்கள். வெகு நேரமாக இடைவிடாமல் முழங்கிக் கொண்டிருந்த கெட்டிமேளம் ஒருவிதமாக அடங்கிய பொழுது பந்தலில் கூடியிருந்த மக்களின் கூக்குரல் மேலோங்கி ஒலித்தது. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் ஒரு பெருமூச்சு விட்டபடியே, மை காட், தாலி கட்டி முடிந்தது. இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாயிற்று. சவுத் இண்டியன் மேரேஜ் என்பது சாதாரண விஷயமில்லை. கல்யாணம் செய்து பார் என்று தமிழில் சொல்வார்களே, நல்ல ப்ராவர்ப் அது என்றாள் கணவரிடம். முகூர்த்தத்துக்கு வந்திருந்த பிரமுகர்களும் சீமாட்டிகளும் ஒவ்வொருவராக வந்து ராக்ஃபெல்லர் தம்பதியரிடம் விடை பெற்று கொண்டனர். பாப்ஜியும் லல்லியும் வாசலில் நின்ற வண்ணம் வந்தவர்களுக்கெல்லாம் தாம்பூலமும் தேங்காயும் அடங்கிய பிளாஸ்டிக் பைகளை வழங்கி கொண்டிருந்தனர். மேடம், இலை போடலாமா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் பஞ்சு. ஓ எஸ், அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் செப்பரேட் பந்திதான் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். கல்யாண விருந்தை அமெரிக்க நண்பர்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்டார்கள். அன்றைய விருந்துக்கு சுமார் 5000 அமெரிக்கர்கள் வந்திருந்தார்கள். விருந்தில் பரிமாறப்பட்ட ஜாங்கிரியையும் வடுமாங்காயையும் கையில் எடுத்து அதிசயத்துடன் திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அவை பெரும் புதிராக இருந்தன. ஒருவர் ஜாங்கிரியை கையில் எடுத்து அதற்கு ஆரம்பம் எது முடிவு எது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார். இன்னும் சிலர் சிக்கலான ஜாங்கிரி பின்னலை பார்த்துவிட்டு வெரி காம்ப்ளிகேட்டட் ஸ்வீட் என்றனர். ஆரம்பம் தெரிந்துவிட்டால் முடிவை கண்டுபிடித்து விடுவேன் என்று ஒருவர், முடிவு தெரிந்துவிட்டால் நான் ஆரம்பத்தை கண்டுபிடித்து விடுவேன் என்றார் இன்னொருவர். ஆரம்பம் தெரியாதலால் பல பேர் ஜாங்கிரியை எந்த இடத்தில் சாப்பிட ஆரம்பிப்பது என்று சாப்பிடாமலேயே விட்டுவிட்டார்கள். இன்னொருவர் ஜாங்கிரி இழையை பாதியில் கத்தரித்து அதை கயிறு போல நீளமாக செய்து அதன் மொத்த நீளம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க விரும்பினார். பலர் வடுமாங்காயை கடிக்க தெரியாமல் விரலை கடித்து கொண்டு ஆ ஆ என்று அலறினார்கள். பற்களுக்கிடையில் விரல்கள் அகப்பட்டு கொண்டதால் காயம் ஏற்படவே விரல்களை சுற்றி பிளாஸ்திரி போட்டு கொண்டார்கள். அதை கண்டதும் ஹாரி ஹாப்ஸ் ராத்திரி டின்னருக்கு வடிமாங்காய் பரிமாறும் பொழுது ஒவ்வொருவர் பக்கத்திலும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார். கை விரல்களில் கட்டு போட்டு கொண்டிருந்த அமெரிக்க நண்பர்கள் ஒருவர் சந்தித்து கொண்ட பொழுது, ஓ, வடுமாங்காய் சாப்பிட்டீர்களா என்று கேலியாக விசாரித்து கொண்டனர். வடுமாங்காய் சாப்பிட்டு கை விரல்களில் கட்டு போட்டு கொண்டவர்களின் எண்ணிக்கை பத்திரிகைகளில் வெளியாயின. இன்னும் சரியாக எண்ணி முடியவில்லை என்றும் இரவு விருந்தின் பொழுது மேலும் பல கேஷுவாலிட்டிகள் ஏற்படலாம் என்றும் தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது.
விரலில் துணி சுற்றி கொண்டு நின்ற தவில் வித்வான்களை கண்ட அமெரிக்கர் சிலர், ஐயோ பாவம், இவர்களுக்கும் வடுமாங்காய் சாப்பிட தெரியவில்லை போலிருக்கிறது என்று சொல்லி அனுதாபப்பட்டனர். மிஸ்டர் பஞ்ச், நாரி க்ரூவாஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சா? முதல்ல அவங்களை சாப்பிடச் சொல்லு என்று சொல்லிக் கொண்டே வந்தாள் மிஸ்ஸஸ் ராக். அவர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒருத்தரை கூட காணவில்லை என்றான் பஞ்சு. அவர்கள் வாஷிங்டன் வீதிகளிலே ஊசி விற்று கொண்டிருக்கிறார்களாம் என்றார் அம்மாஞ்சி. சம்மர் ஹவுஸிலும் டம்பர்டன் ஓக்ஸிலும் சாப்பாட்டு பந்திகள் நடந்தபடியே இருந்தன. பஞ்சு மிகவும் களைத்து போயிருந்தான். பஞ்சு அண்ணா, நீங்க சாப்பிடவே இல்லையே, இலை போடட்டுமா என்று விசாரித்தார் ஹெட் குக் வைத்தா. எனக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒரு டம்ளர் மோர் மட்டும் கொடு, அது போதும். எங்காவது ஒரு துண்டை கீழே போட்டு முடங்கி படுத்து கொண்டால் தேவலை போலிருக்கிறது என்றான் பஞ்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பன்னீர் ரசம் அண்ணா, இன்னைக்கு ரசம் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்கோ, அப்புறம் பாதாம் கீர் தருகிறேன் என்றான் வைத்தா. சரி, ரசம் மட்டும் கொண்டு வா என்றான் பஞ்சு. Stay tuned for chapter 11.